Day 18 ஆஃப் ரெசல்யூஷன் சேலஞ்ச். மார்னிங்கே மங்களகரமா காலேஜ் கிளம்பியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் என்னதுன்னா சன் கிஸ்டு மீ வித் பிளெஸிங்ஸ். அடுத்து இதே இதில் காலேஜுக்கு போனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, மனமா படிக்க போனால் மனமா தூக்கம் வந்துட்டே இருந்துச்சு. இதில் ஃப்ரெண்டு ஒருத்தன் விழித்திரு வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி சரி ரைட்டரான்னு சொல்லி காலேஜை பட்டையை போட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதனால தாராபுரம் கிளம்பியாச்சு. அப்போதான் ஒரு சிறிய சிக்கம் டவுன் பஸ்ல சிங்கானல்லூர் கிளம்பின எனக்கு ஒரு சிறுவன் கண்ணிலே குத்தி விட்டான், தெரியாம குத்திட்டான்னு நினைக்கிறேன். எப்பவுமே டிராவலிங்க்கு முன்னாடி ஒரு சாய் குடிச்சா தரமா இருக்கும், ஆனா என்ன கொஞ்சம் வயிற்ற மட்டும் கலக்கும், அது வேற டிபார்ட்மெண்ட். சரி விட்டுருங்க. பஸ்ல படக்குன்னு ஏறின உடனே தடக்குன்னு ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு, ஜன்னல் சீட்டு. இனிமையான இந்த தருணத்தில் இளையராஜா பாட்டை கேட்டுட்டு இருந்தேன். அது என்ன பாட்டுனா, பாட்டு முடிஞ்ச உடனே ஸ்பாட்டுக்கும் கரெக்டா வந்தாச்சு. அந்த நேரத்தில் வழக்கமா ஒரு சாய் குடிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா குடிக்கல. வீட்டுக்கு ரீச் ஆன உடனே டோராவின் பயணங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. தெரியுதா? எங்கள் ஊரில் ஃபேமஸ் ஆனது இந்த போண்டா தான். இந்த போண்டா தரமாக இருக்கும். அந்த போண்டாக்கு ஃபேமஸே அந்த சாம்பார் தான். அதை தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா தரமாக இருக்கும். தின்னேன்னு உட்காந்து வெட்டத்தை பார்க்குறதே ஒரு தனி சுகந்தாயா. ஜம்முன்னு காத்தடிக்கும் போது வானத்தை பார்த்துட்டு இருக்கலாம். அதே கையோட வாரணமாயிரம் சூர்யா மாதிரி கிட்டார் வாசிச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கலாம். என்ன கிட்டாரும் இல்லை மேகனாவும் இல்லை கூட. ஊருக்கு வந்தாவே பாயோட பைக் எடுத்துட்டு ஹாயா போகிறதா வழக்கம். அதனால வண்டி எடுத்துட்டு வெளியே கிளம்பியாச்சு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியே விடவில்லையோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். சிறிது நேரம் கழித்து தோசையை சாப்பிட்டுட்டு டேவியும் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி.